இந்த வாழ்க்கையில நிம்மதியா நான் வாழணும். இந்த நிம்மதின்ற வார்த்தையை எனக்கு கேட்டே ரொம்ப காலம் ஆச்சுடா. உண்மை பொய்யா? உண்மை பொய்யா சொல்ல நிம்மதின்ற வார்த்தையை கேட்டே எனக்கு ரொம்ப காலம் ஆச்சு. நல்ல வார்த்தை கேட்டோம். யாராவது நீங்க தான் இப்ப சொல்லியிருக்கீங்க நிம்மதி கிடைக்கணும், அதே நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு செஞ்சு கொடுத்துருன்னு கேட்டிருக்கீங்க. செஞ்சு கொடுத்துருமா? செஞ்சு கொடுத்து நல்லா வாழ வச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் தான். அதே போல வருமானத்தை நிலையா உட்கார வச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். இருக்கிற இடத்துல வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாகி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். முதல்ல திருத்தி கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். சரி, அதே போல நல்ல வார்த்தை உங்க தெய்வம் கூட இருக்குதா இல்லையான்றதை பார்த்து உங்க தெய்வத்தோட அனுகிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு சொல்ற வார்த்தைக்குள்ள அதை நான் சரியாகி கொடுத்துறேன். உனக்கு வருமானம் வேணுமா? உனக்கு அமைச்சு கொடுக்கவா? வருமானத்தை அமைச்சு கொடுத்துறவா? எந்த ஊர்ல இருந்து வர்றேன்? நல்ல வார்த்தை அமைச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் தாயே. உன் தலையை மட்டும் காட்டு கறி உடையா இந்த படி. இதை நல்ல வார்த்தை சாப்பிட குடிக்கிற தண்ணியில கண்டிப்பா பயன்படுத்தணும். பிள்ளைய முதல் கொண்டு பயன்படுத்தணும். மறந்துடக்கூடாது. 4 அறுத்துக்க 4 நாளைக்கு பயன்படுத்து. எல்லாமே இரவு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. சொல்ற வார்த்தைக்குள்ள எப்படினாலும் எதுலையா கலந்துரு. குழம்புலையா எதுலைனாலும் மறந்துடக்கூடாதா? எதுலைனாலும் எனக்கு தேவை, அதாவது எனக்கு தெரியாது, நீ எப்படி வேணாலும் கலந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும். மறந்துடக்கூடாது. இதை மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்க 11 ரூபா காணிக்க எடுக்க 90 நாளைக்கு விடாம போடும். அதாவது எலுமிச்சம்பழம் வாங்கிக்க, சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்க. எலுமிச்சம்பழம் வாங்கிக்க, சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்க. இந்த கனியில 11 ரூபா காணிக்க உள்ள வச்சுக்க, பக்கத்துல 11 ரூபா காணிக்க விடாம விளக்கு போடு. எத்தனை நாளைக்கு? 90 நாளைக்கு. காலங்கள் வந்தால் பயப்படாம. இந்த பிள்ளைகளுக்கு நாவுல வச்சு கொடுக்குறேன். அதே போல பிள்ளைகளோட உடம்புக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம சரியாகி கொடுக்குறேன். இதை நாக்குல ஈட்டணும் பிள்ளைகளுக்கு. மறந்துடக்கூடாதா? உன் தெய்வம் கண்டிப்பா நானும் கூட வந்து நிப்பாட்டி கொடுத்து கண்டிப்பா வழித்துணையா வர வச்சு தர்றேன். மறந்துடக்கூடாதா? அதே போல சொந்த இடத்துல உட்காரன்னு ஆசைப்படுறீங்க, உட்கார வச்சு கொடுத்துருவோமா? இருக்கிற இடமே சொந்த இடம் தானே. நல்ல வார்த்தை. அப்புறம் என்னையா சொந்த இடம் அப்படின்னு கேட்கறியா? நல்ல வார்த்தை அப்படியெல்லாம் இல்ல. அதாவது அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது சரியாகி சீரா வாழ்ந்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம குடும்பம் மாறினா தான் அது நிலையான இடம். சொன்ன வார்த்தைக்குள்ள அப்படி ஒரு இடம் அதை நான் மாத்தி கொடுத்துறேன். சரியாடா மகளே? போயிட்டு சரிடா மகளே, கொண்டு வந்து காணிக்க. நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். அதை வச்சுக்க. அடுத்த முறை வரும்போது கொண்டு வந்துரு. அதெல்லாம் தண்ணியில போடுற, ஓடுற தண்ணியில. ஆமாடா மகளே, நல்ல வார்த்தை கேட்டுண்டா. அதுக்குதான் இப்ப நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கேன். போ, கண்டிப்பா மாற்றி கொடுத்துறேன். போயிட்டு வாடா மகளே. எச்சுக்கையா, எச்சுக்கதாயே, எச்சுக்கடாதாயே. நல்ல வார்த்தை கேட்டு உனக்காக நான் கேட்டு வந்திருக்கேன். நல்ல வார்த்தைக்கு முதல்ல நிம்மதி வேணுமையா வாழ்க்கையில. சொல்ற வார்த்தைக்குள்ள அதை நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன். முக்கியமா நல்ல வார்த்தை கேட்டு. நானும் குழப்பத்துல இருக்கேன், எனக்கு ஏதாவது அமைச்சு கொடுன்னு கேட்டு அமைச்சு கொடுக்கணுமா? நான் மாத்தி சொல்லிட்டேன். குழந்தை அமைச்சு கொடுன்னு வார்த்தை சொல்லணுமா? நான் கை வச்சு பார்த்து சொன்ன ஏதாவது அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். கவனிக்கலையா? நீ என்ன மட்டுமே பார்த்துட்டு இருந்த, நான் கை வச்சதை பார்க்கல. அப்படித்தானே மகளே? அமைச்சு கொடுத்துருவோமா? அமைச்சு கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன். மண்டிட்டுக்க பெரிய கல்வி கொடுங்கய்யா. உன் தலையை மட்டும் காட்டு. சரி, நல்ல வார்த்தை கவனமா கேட்கணும்டா. சொல்ற வார்த்தைக்குள்ள உடம்புல போய் பார்த்தேன். அதே போல அவனுடைய உடம்புல போய் பார்த்தேன். ஏதாவது பாதிப்பு இருக்கா, அதுவும் பிரச்சனை இருக்கான்றது. முதல்ல உன் கர்ப்பப்பையில ஏதாவது பாதிப்பு இருக்கா, இன்னும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். உன் கர்ப்பப்பையில கொஞ்சம் கோளாறு தெரியுதான். சரி, அது என்ன மாதிரி அப்படின்றதையும் சொல்லிடுறேன். சொல்றேன். அதாவது இந்த நீர் கட்டியா இல்ல வேற ஏதாவது இல்ல, கொஞ்சம் வளர்ச்சி இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். இந்த நீர் கட்டி இருக்கு அது இருக்குன்னு சொன்னாலும் நம்பவே நம்பிடாது. சொல்ற வார்த்தைக்குள்ள கொஞ்சம் வளர்ச்சி நமக்கு, அவ்வளவுதான், கொஞ்சம் தான். அதை நம்ம சரியாக்கி விட்டுறேன். சொல்ற வார்த்தை புரியல. அது மட்டும் இல்லாம நல்ல வார்த்தை அவனுடைய உடம்புல ஏதாவது நரம்புல பாதிப்பு இருக்கா, ஏதாவது ரத்த அணுக்கள் ஏதாவது கம்மியா இருக்குன்ற பார்த்து கொஞ்சம் ரத்த அணுக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை நான் சரியாக்கி கொடுத்துறேன். சொல்ற வார்த்தைக்குள்ள அதே போல காலங்கள் உனக்கு பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு. காலங்கள் என்னன்னு தெரியுமா? உனக்கு என்னன்னு தெரியுமா? சரி, நல்ல வார்த்தை அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சொல்ற வார்த்தை புரியல, அதை நான் நீக்கி கொடுத்துறேன். சொல்ற வார்த்தை புரியல மகளே? சரியா? சரியாக்கி கொடுத்துட்டு கண்டிப்பா நிப்பாட்டி கொடுத்துறேன். நானே பிறக்கணுமா வேணாமா? எதுனாலும் சரியா? எதுனாலும் சரி, எதுனாலும் சரி, சந்தோஷம் தானே? எதுனாலும் சரி, சந்தோஷம் தானே? அதுக்கெல்லாம் கூடாது. எதுனாலும் சரி தானே? சரி, மடியை நீட்டி வாங்கிக்க. காட்டுறா மகளே. எந்திரிச்சுக்கம்மா, எந்திரிச்சு. இதோட விரலி மஞ்சள் எடுத்துக்க. விரலி மஞ்சள் 2 எடுத்துக்க. விரலி மஞ்சள் 2 பச்சைல நான் கொடுத்துருக்கேன். அந்த பச்சையில அரைச்சுக்கணும். கொடுத்துருக்க விவிரி எடுத்துக்கணும். எத்தனை விவிரி கொடுத்துருக்கேன்? ஒரே ஒரு கனி கொடுத்துருக்கேன். அந்த கனியில இருக்க சாறு எடுத்துக்கிறோம். கனியில இருக்க சாறு எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சுக்க. பச்சை இலையை கொடுத்துருக்க, அதை அரைச்சி வச்சுக்க. இதோட விரலி மஞ்சள் 2 மட்டும் தான் சேர்க்கணும், அதை அரைச்சி வச்சுக்க. கனியில இருக்க சாறு எடுத்து வச்சு விவிரி எடுத்து வச்சுட்டு 7 நாளைக்கு வெறும் வயிற்றுல 2 பேருமே குடிக்கணும். சொல்ற வார்த்தை புரியுதாடா தாயே? 7 நாளைக்கு நான் பயன்படுத்தணும். எத்தனை நாளைக்கு? 7 நாளைக்கு கனி கிடைக்கும். இதை மஞ்சள் துணியால முடிஞ்சு வச்சுக்க. 11 ரூபா காணிக்க உள்ள எடுத்து வச்சுக்க. தினமும் விடாமல கூட
தினமும் அதாவது இந்த சாம்பிராணி வாங்கிக்க, சாம்பிராணி எந்த சாம்பிராணி சரி, சாம்பிராணி வாங்கிக்க. அதை வீட்டுல சாயந்தர நேரம் மறந்துடக்கூடாதா, மறந்துடக்கூடாது. சாயந்தர நேரம் அந்த சாம்பிராணி புகையில மூச்சு சுவாசத்தை மறந்துடக்கூடாது. நல்ல சாம்பிராணியும் வாங்கிக்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எங்க போய் சரியாக்க போறேன், உன்னுடைய உடலுக்குள்ள போய் சரியாக்க போறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்ப நான் அதை நுப்பாட்டவும் செய்யணும்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்ப நீ என்ன செய்யணும், சாம்பிராணி வாங்கிக்கிறணும். அந்த சாம்பிராணி சுவாசம் பண்ணும், அதாவது முகர்ந்துக்க, சொல்ற வார்த்தை புரியுதுல, சுவாசம் பண்ணிக்க, சொல்ற வார்த்தை புரியுதுல. அதை வந்து தினமும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாளைக்கு, அந்த 18 நாள்ல இருந்து அங்கிட்டு மிஞ்சி போனா நல்ல வார்த்தை கேட்டு ஒரு 1.5 மாசத்துக்குள்ள உறுதியா நின்றும். மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே போல நீங்க தொடர்ச்சி இத விளக்கு போடணும். நான் சொல்லுவேன் எத்தனை நாள் சொல்ற வரல, இந்த கனி முன்னால விளக்கு போடணும். 11 காணிக்கு உள்ள வச்சுக்கணும், பக்கத்துல 11 காணிக்கு உன் குலதெய்வத்தை வச்சுக்கணும், விடாம விளக்கு போடணும் 48 நாளைக்கு. மறந்துடக்கூடாது. அந்த 48 நாள் ஆகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட நல்ல வார்த்தை கேட்டோம். அதாவது எத்தனை நாள் வந்து சுவாசிக்க சொன்னேன், 18 நாள். அந்த 18 நாள்ல இருந்து 1.5 மாசத்துல நான் நிப்பாட்டி கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். 48 நாள் விடாம விளக்கம் போடணும்னு சொல்லியிருக்கேன் அந்த கணிக்கு முன்னால. மறந்துடக்கூடாதா. இந்த கனியை தலைமாட்டில் வச்சுக்கணும், தலைமாட்டுல மறந்துடக்கூடாது. தலைமாட்டில் வச்சு தொடர்ச்சியா இருந்துக்கணும். இந்த இதை வீட்டுல இருக்க விவிதியோட போட்டு வச்சுட்டு தண்ணீரை போட்டு குடிச்சுக்கணும். மறந்துடக்கூடாது. அதே போல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துறேன், முன்னேற்றம் ஏற்படுத்தி குடும்பத்துல எந்த ஒரு குழப்பம் இல்லாம அதையும் சரியா கொடுத்துறேன். பக்கபலமா பாதுகாப்பா நானும் வர்றேன்.